அன்றே சொன்னதை கேடிவின்னு சொல்லலாம் மக்கள். என்னென்னால் தாவேகா விஜய் அவர்கள் இங்க தமிழகத்துல 3வது கூட்டணி அமைக்கிறதுக்கு பிளான் போட்டிருந்தா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு பிளான் ஏ பிளான் பி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னும் அதுல பிளான் ஏவை இப்ப அரங்கேற்றத்துக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் வெளியாயிருக்கு. ஏன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. இது நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்த மக்களே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தினமலருடைய பேப்பர்ல ஹெட்லைன்ஸா வந்திருக்கு. நாம கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு முக்கியமான தகவல் என்னன்னால், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவரு அடுத்த ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்காரு. நம்ம என்ன முயற்சி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பிளான் ஏ பிளான் பி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னும் விஜய் அவர்களை அவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது ஒரு தோராயமா தெரிஞ்ச சமயத்திலேயே மாஸ்டர் படம் நெய்வேல் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல அவங்க ரைடு விட்டுருந்தாங்க. இந்த ரைடின் காரணமாக அவர் அழைக்கப்பட்டிருந்தார், விசாரணை பண்ணப்பட்டிருந்தார். விசாரணைக்கு பிறகு ரொம்ப நார்மலா சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஷூட்டிங்க்கு அவர் போனதை எல்லா ஊடகம் வெளியிட்டு இருந்திருப்பாங்க. அப்பவே என்ன ஒரு பிளான் பேசப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி தரப்புல இருந்து நீங்க அரசியலுக்கு வர்றது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் ஓட்டையும் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் 2 ஓட்டும், தலித் சமூகத்து ஓட்டையும் பிரிச்சு நீங்க தனியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது அங்க டிஎம்கேவை டோட்டலா ஃபிளாப் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஸோ நம்ம இதை வெளியிட்டு இருப்போம். இது பேசினா வெளியிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா, இதுல டிஎம்கேவுக்கு வெளிப்படையாவே 2021 எலெக்ஷன் நான் டிஎம்கே தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சைக்கிள கலர்ஸை மட்டும் வச்சு ஓப்பனா காமிச்ச திரு விஜய் அவர்கள் அதற்கு பிறகு மாஸ்டர் பட ஷூட்டிங்ல வந்து அவர் அழைக்கப்படுறாரு, ரைடு கூப்பிடுறாங்க, ரைடு முடியுது. ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப லெத்தாஜிக்கா வந்து வந்தாரு. என்னன்னா, இங்க டிஎம்கே உடைய மிக முக்கியமான கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விசிகா. இப்போ விசிகானா வந்து இலவச இணைப்பா வந்து கூடவே கம்யூனிஸ்டும் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த 3 கட்சிகளையும், கம்யூனிஸ்ட் பெருசா இங்க வந்து பலம் வாய்ந்து சொல்ல முடியாது, பட் காங்கிரஸ் அண்ட் விசிகா ஏன் காங்கிரஸ் இங்க மையப்படுத்துறாங்கன்னா, ஆல் மைனாரிட்டிஸ், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏனென்றால் இங்க பிஜேபியுடைய கொள்கை அப்படிங்கிறது RSS கொள்கை, ஸோ ஹிந்துத்துவா கொள்கை. ஸோ ஹிந்துக்களை மட்டும்தான் அவங்க வாழ விடுவாங்க, கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸை வாழ விட மாட்டாங்க. ஸோ கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை அப்படின்னா நம்ம காங்கிரஸ் ஆதரிச்சா மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டான ஒரு நம்பிக்கை. ஸோ ரிலீஜியஸ் மைனாரிட்டியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் தே ஓப்பன்லி சப்போர்ட் காங்கிரஸ், இன்டைரக்ட்லி டு த டிஎம்கே. ஸோ இங்க தலித் சமூகத்து ஓட்டையும் விசிகே அப்படிங்கிற கட்சி ஓட்டையும் காங்கிரஸையும் உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு தனி ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்றது தான் பிளான் ஏன்றதை நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருப்போம். இப்போ இதற்கான முன்னெடுப்புகள் ஆரம்பிச்சதுன்றதை சொல்லி பேசியிருப்போம். அதற்கு ஏற்றால் போல அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால காங்கிரஸ் தலைவர் ஒருத்தரை பார்த்து விஜய் அவர்கள் வந்து பேசினாரு அப்படின்னும், அதற்கு பிறகு அதிகாரத்துல அவங்க பங்கு கேட்க போறோம் இந்த 2020 எலெக்ஷனுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் அறிக்கை விட்டிருந்தாரு. இதனை முற்றிலும் வந்து அவர் தவிர்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மேலிடத்துல இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்து கேட்க மாட்டோம் டிஎம்கே கிட்ட, ஏன்னா எங்களுடைய மேலிடம் அதை பத்தி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஆனால் காங்கிரஸ் தலைவர் பாத்தீங்கன்னா அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு ஓப்பனாவே கேட்டிருப்பாரு, ஒரு அறிக்கை விட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் மாநாட்டிலேயே எங்கூட கூட்டணி நாங்க ஓப்பனா வச்சிருக்கோம், கூட்டணியில சேர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கறத வெளிப்படையா பேசியிருப்பாங்க. அந்த சமயத்துல தான் விசிகே கேட்டிருப்பாங்க, ஆதவர்ஜம் கேட்டிருப்பாரு, ஆட்சி அவதிகாரத்துல பங்கு எங்களுக்கு வேண்டும்னு கேட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் நீங்க வந்து காமெண்ட் பண்ணி பாருங்க மக்களே. இப்பொழுது அடுத்த நகர் என்ன போயிட்டு இருக்குன்னா, விஜய் அவர்கள் அவங்களுடைய ஹை கேடர்ஸை கூட்டணி பேசியிருக்காருன்னா காங்கிரஸ்லயும் விசிகேவையும் நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண 2020 எலெக்ஷன்ல அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்காரு. இதற்காக காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டுக்கும் பாஜக பொறுப்பாளராக இருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்காங்க திரு கிரீஷ் ரயா சோதங்கர் கிட்ட. அவருமே திமுக கூட கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து
ஒரு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியதாகவும் தினமலர் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக காங்கிரஸ் வெளியே வந்து விட்டால் பிசிகேவி வெளியே வர்றதுக்கு ஏதாவது மூவ்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, முந்தா நாள் செங்கல்பட்டுல ஒரு பிரச்சாரம். அப்ப திருமாவளவன் பேசியிருக்காருன்னா, நாங்க வந்து கூட்டணியை விட்டு பிரிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டா இங்க இன்னொரு தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ பிசிகாவையும் இங்க கூட்டணி வந்து பிரிக்கிறதுக்கு பிளான்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னும், ஸோ விஜயோடைய பிளான் ஏ ஆஸ் பர் தி பிஜேபியோடைய பிளானாக பார்க்கப்படுகின்றது. அதன்படி இங்க தமிழகத்துல தாவேகா தலைமையில காங்கிரஸ் மற்றும் பிசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கூட்டணி அமைய பிளான் போயிட்டு இருக்கு. ஏன் சொல்றாங்க, ஏன் இதை பிளான் பண்றாங்க அப்படின்னா, இங்க விஜய்க்கு ஓப்பனா பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க கரூர் விவகாரத்துல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா மாறி போச்சு. இப்ப விஜய் ஏடிஎம்கேவும் தாவேகாவும் பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுனால் அது ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சிரும் இங்க தமிழ்நாட்டில் உள்ள ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கும் தலித் சமூகத்துக்கும். இப்ப அந்த விஷயத்த மொத்தமா இங்க கேப்சர் பண்ணி உருவிட்டு வந்தாதான் டிஎம்கேவை இங்க டோட்டலா வானிஷ் பண்ண முடியுன்றதுதான் பிஜேபியோட பிளானாக இருக்கின்றது. அதற்காக பிளான் ஏ அப்படியே போகட்டும், இதற்காக மேலிடத்துல வந்து பேச சொல்லி வந்து பிளான்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ காங்கிரஸ்லயும் அதே மாதிரி ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே, சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ இங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சர்ச்சஸ்லயுமே இப்ப சர்ச்சுடைய அந்த ஒரு அஃபீஷியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, நம்ம வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணதான் போதும், இந்த முறை தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டியில வந்து முஸ்லிம் முக்கியமாக சர்ச்சஸ்ல இந்த ஒரு மூவ்மெண்ட் போறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறதா தினமலர்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில இங்க ஒரு கூட்டணி, புது கூட்டணி ஃபார்ம் பண்ணப்பட்டு விட்டால் டிஎம்கேவை இங்க தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான்ஸாக இருக்கின்றது. அப்படி தனிமைப்படுத்தி படுத்துட்டா இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து விழுந்துட்டா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாராக இருந்தாலும் ஐதர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வின் பண்ணாலும் சரிதான், இல்ல தாவேகா காங்கிரஸ் மற்றும் பிசிகே இது வின் பண்றது கஷ்டம். பட் எது வின் பண்ணாலுமே இந்த இடத்துல பிஜேபியோடைய ஒரு இன்ஃப்ளூயன்சிங் இருக்கும் அப்படிங்கிறது பிஜேபி ரொம்ப ஆணித்தரமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்றப்ப காய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ 2020 எலெக்ஷன் அப்படிங்கிறது மிக மிக ஒரு டிடிஎஸ் எலெக்ஷன் மக்களே. இது பல பேருக்கு வாழ்வா சாவான்னு மாடி சொல்லியிருக்கிறோம். அதற்கேற்றாப்போல் இங்க டிஎம்கேவுக்கும் இங்க ஒரு பெரிய வாழ்வா சாவா அப்படிங்கிறது இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இங்க மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் இங்க வெளியே நிறைய விஷயம் வந்து பார்க்கப்படுகின்றது. ஏன்னா என்னங்க எல்லாரும் நீங்க தான் இருந்துட்டு இருப்பீங்களா? ரீசெண்டா ஒரு மீம் ஒண்ணு பார்த்துருந்தேன். அந்த மீம்ல பாத்தீங்கன்னா பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் நின்று இருக்காரு. பக்கத்துல வந்து சீட்ல வந்து ஒருத்தர் எந்திரிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்ச வேகத்துல பக்கத்துல உட்கார வந்தோடனே இருங்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட உட்கார சொல்றாரு. உடனே அவரும் உட்காந்துக்கிட்டா போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு இறங்கினோன்னா டக்கு இன்னொருத்தர் கூட உட்கார சொல்றாரு. இப்ப கேட்கறாரு, ஏங்க என்னங்க நீங்க தொடர்ந்து நான் உட்கார வரேன், என்னை விட்டு மத்தவங்க கூட உட்கார சொல்றீங்க கேட்டப்போ, அவனா என் சொந்தக்காரங்க தாங்க, என் ஃபேமிலி தான் உட்கார சொல்றேன். இப்ப நாங்க எங்க போறது கேட்டவுடனே அப்ப டக்குன்னு பாக்கெட்ல போனை தூக்கி எடுத்து காமிச்சா போன்ல வந்து வால்பேப்பரா ஸ்டாலின் போட்டோ இருக்கு. அதை காமிச்சிட்டு நீங்க இந்த கேள்வி ஒரு போய் கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படி கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதை வந்து மீம்ஸா கிரியேட் பண்ணி வெளியே போடுறாங்க. இதுக்கு ஆதரவும் இருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இங்க டிஎம்கே தனிமைப்படுத்தப்படுமா அப்படிங்கிறதும், இங்க தாவேகாவுடைய என்ட்ரி அப்படிங்கிறது மிக முக்கியமாக பிஜேபி காய் நகர்த்தக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் கார்டாகவும் பார்க்கப்படுகின்றது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.